எமோஷ்னல் ஹீலிங், எமோஷ்னல் அவேர்னஸ் இதை பற்றி நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கான்ஷியஸ் பேரண்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு குழந்தை வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு டேண்ட்ரம் த்ரோ பண்ணுது, பயங்கரமாக அழுது, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது, ஏதோ ஒரு டேண்ட்ரம் பண்ணும் போது நம்ம அந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த குழந்தையும் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராக்டிசஸ். நம்ம எமோஷ்னலி அவேர் ஆகுது. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, நமக்குள்ளே இருக்கிற இன்னர் சைல்டும் டேண்ட்ரம் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி த்ரோ பண்ணும் போது நம்ம அந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறது தான் பார்ப்போமே தவிர, குழந்தைக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறது பார்க்க மாட்டோம். நல்ல கவனிங்க. இதுதான் வந்து லைக் we need to be seen, heard, valued, loved. இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம குழந்தைக்கு என்ன வேணும்னு பார்த்து அந்த குழந்தைய எமோஷ்னலி எம்பவர்டாக, குழந்தைய கான்ஃபிடென்ட்டாக வளர்க்கணும். அப்படின்னா அந்த குழந்தையோட எமோஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்மளோட எமோஷன்ஸ் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, நம்ம எப்படி இருக்கோங்கிறதுக்கு தான் இந்த கான்ஷியஸ் பேரண்டிங் ஜேர்னியே. இது கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அதனால தான் இது வந்து நான் ஒரு நாளெல்லாம் வந்து கற்றுக்க முடியாது. பட் அந்த அவேர்னஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் போது தான், ஸோ டேண்ட்ரம் வரும்போது நம்ம வந்து ஓகே, எனக்கு இப்போ ஃபியர் இருக்குது, நான் இப்போ ஓவர்வெல்ம் ஆறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரீத் பண்ணி நான் என்னைய வந்து காம் பண்ணாதான். ஸோ இப்போ குழந்தைக்கு என்ன வேணும், இந்த நேரத்தில் குழந்தைய நான் எப்படி ரெகுலேட் பண்ணுறது, குழந்தை டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, ஓகே முடியாதுன்னா நான் அதை எப்படி பவுண்ட்ரி அந்த இடத்துல செட் பண்ணுறது, முடியும்னா முடியும்னு சொல்லி, அதாவது நிறைய சாய்ஸஸ் இருக்கும். பட் அந்த சாய்ஸஸை வந்து அந்த நேரத்தில் எப்படி நம்ம கொண்டு வர்றதுங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஈஸியாக வந்துடும். தேங்க்யூ.